இருக்கிறாங்க. சதி மூலம் தான் இப்ப பீகார்ல ஜெயிச்சிருக்கு. எப்படி சதிங்கிற எப்படி அகிலேஷ் யாதவ் சொல்லி எப்படி அது சதி எப்படி செய்ய முடியும்? வாக்காளர் பட்டியல் போட்டால் தாக்க செய்ய முடியும். வாக்காளர்ல எடப்பாடி ஒரு எல்லா ஊரில் எடப்பாடின்னு வச்சுக்க ஒரு பாகம் இருக்குது, அதில் எவ்வளோ வாக்காளர் இருக்கிறாங்க, அந்த வாக்காளர் தானே ஓட்டு பண்ண முடியும். அதில் எங்கே போய் சதி இருக்குது? அவளுக்கு பின்னடைவு வந்தால் சதியும்பாங்க, ஜெயிச்சா நல்லா இருக்குமாங்க. ஏங்க ரைட்டு 68. இப்போ நான் சென்னை மாநகராட்சியில் ஒரு தொகுதியில் மட்டும் சொன்னேன். ஒவ்வொரு தொகுதியிலும் 50,000 வாக்கு இருக்குது. சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சுமார் 50,000 வாக்காளர்கள் இறந்தவர்கள், பல ஒரே இடத்தில் குடியிருந்து வேறு இடத்திற்கு மாறியவர்கள், இரட்டை வாக்காளர்கள், இப்படி சுமார் 50,000 வாக்கு இருக்குதுங்க. அதுக்கு தான் உதாரணமாக சொன்னேன். ஆர்கே நகரில் பல முறை நாங்கள் முயற்சி செஞ்சு சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகள்கிட்ட அதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று முறையாக பட்டியலிட்டு புள்ளி விவரத்தோடு கொடுத்தோம், ஆதாரத்தோடு கொடுத்தோம். நீக்கல. பிறகு நீதிமன்றம் போனோம். நீதிமன்றம் போகாட்டி தான் நீதிமன்றம் ஆணைப்பு தீர்ப்பு கொடுத்து இதையெல்லாம் அவள் கொடுக்கப்பட்டது சரியா தவறா என்று ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கிய பிறகு அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீடு வீடாக சென்று 31,000 வாக்குகள் நீக்கப்பட்டாங்க. இன்னும் 14,000 வாக்குகள் நீக்கப்படாமல் இருக்கு. ஒரு தொகுதியிலிங்க 45,000 ஓட்டுனா அப்புறம் ஏன் 60,000 பேர் 60 லட்சம் பேர் வராது? ஆக வரும். இதில் யாருக்கு எந்தவித தவறும் கிடையாது. இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்காதீங்க. நேர்மையான வாக்காளர் பட்டியல் இடம்பெற வேண்டும். எல்லா கட்சியுமே PLA 2 போட்டுக்கிறாங்க. ஆனா இப்படி திமுக பேசிக்கிட்டு ஒவ்வொரு பாகத்திற்கும் திமுக கட்சிக்காரர் வீடு வீடா கூட போயிட்டு இருக்காங்க. எல்லா ஊடக நண்பரும் பத்திரிகை நண்பருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். மற்ற கட்சிக்காரர்களை விட திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்த PLA 2 அந்த PLA ஓட வீடு வீடா போயிட்டு இருக்கிறாங்க. அதை எல்லா புகைப்படம் நாங்களும் எடுத்து வச்சிருக்கிறோம்.